வணக்கம் நண்பர்களே. வரும் டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு நாளில் தமிழக அரசு மிக முக்கியமான ஒரு நூலை வெளியிட இருக்கின்றது. அம்பேத்கரின் படைப்புகள், பேச்சுகள், குறிப்புகள் அடங்கிய அவருடைய எழுதிய நூல்களை தமிழில் முழுவதுமாக 100 வால்யூமாக நியூ செஞ்சுரி புக்ஸோடு இணைந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக இந்த நூலை வெளியிட இருக்கின்றது. சுமார் 5 கோடி ப்ராஜெக்டில் இந்த புத்தகம் தன் பணியை ஆற்ற இருக்கின்றது. தமிழக மக்களுக்கு இந்த நூல் கிடைப்பது மிக முக்கியமான ஒரு பரிசு என்று சொல்லலாம். ஏனென்றால் சாதி ஒழிப்பில் அம்பேத்கரின் பங்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, எந்த அளவுக்கு மிக முக்கியமானதோ, அதே அளவுக்கு சாதி ஒழிப்பில் தமிழகத்தின் பங்கு அளப்பரியது, வரலாற்று ரீதியானது. அந்த சூழலில் தற்போது ஒரு நூல் முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களிடையே சாதி கயிறு கட்டும் பழக்கம் நிலவி வருவது அனைவரும் அறிந்ததே. அது தொடர்பாக முந்தைய அதிமுக ஆட்சியிலும் சரி, தற்போது நடைபெறுகின்ற திமுக ஆட்சியிலும் சரி, அதற்கு எதிரான நடவடிக்கைகள் இருந்த வண்ணமாக இருக்கின்றது. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கூட மாணவர்களுடைய நிலையை வரும் சாதி கயிறு கட்டும் பழக்கத்துக்கு எதிராக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் கயிறு என்ற அந்த நூல் மாணவருடைய நிலவும் சாதி கயிறு பற்றி பேசுகின்றது. ஒரு மாணவர் இருக்கின்றார், அந்த உள்ளூரில் போகின்றார், ஒரு கடையில் பைசா கொடுத்து கயிறு வாங்கிறார். ஆனால் அது சாதி ரீதியாக உள்ள பிரச்சனையை பற்றி பேச இருக்கின்றது என்ற அந்த மாணவருக்கு தெரியாது. தாம் வாங்கும் கயிறு ஒவ்வொரு சாதிக்கு ஒரு கயிறு இருக்கின்றது என்பதை பற்றி பேச இருக்க அந்த மாணவர் அறியவில்லை. ஒரு கட்டத்தில் நீண்ட முடிவுக்கு பிறகு அந்த கயிறை அறுத்து விடுகின்றார். நாங்கள் மாணவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டு எடுக்கின்றார். தமிழகத்தில் சாதி ஒழிப்பில் இந்த நூல் முக்கிய பங்காற்றுகின்றது. இந்த நூலை தமிழக அரசு நாட்டுடைமையாக்கி பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கும் என்பதுதான் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நூலை படித்த பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த நூல் முன்பே வெளியிடப்பட்டிருந்தால் நாங்குநேரி சம்பவம் நடந்திருக்காது, பிற மாணவர்களால் சாதி கண்ணோட்டத்தில் அந்த மாணவர் தாக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று கூறினார். அப்படி சிறப்பான இந்த நூலை தமிழக அரசு நாட்டுடைமையாக்கி ஒவ்வொரு பள்ளியிலும் இலவசமாக இந்த நூலை வழங்கிட வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் கருத்தை பதிவு செய்கிறேன்.